ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான சத்தான ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக எல்லா வீடுகளையும் நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடியது. அதே சமயத்தில் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு உணவு. வாங்க, ரொம்பவே சிம்பிளான இந்த டேஸ்டான ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அளவு. அதுக்கப்புறமா இதே கிளாஸுக்கு நம்ம 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்க போகிறோம். வெள்ளை உளுந்து, அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த ஒரு கிளாஸ் அளவு ராகியில் நம்மளுக்கு 7லேருந்து 8 தோசை வரும். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நம்ம தண்ணீரில் ஊற வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சா போதும். நீங்கள் நைட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா காலையில் ஊற வச்சு மதியானம் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நைட்டு உங்களுக்கு தோசை சுடுறதுக்கு ரெடி ஆயிரும். இப்போ இதை கலக்கிட்டு லைட்டாக மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம். இப்போ பாருங்கள், 5லேருந்து 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா கழுவிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ரொம்பவே தண்ணி ஆயிராமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிட போகிறோம். பாருங்கள், நல்லா மையாக அரைஞ்சிடுச்சு. கரெக்டாக எனக்கு இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆச்சு. ஒரு 30 செகண்ட் முதல்ல அரைச்சிருங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அடுத்து ஒரு 30 செகண்ட் அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக மாவு ரெடி ஆயிரும். இப்போ இதை நம்ம புளிக்க விட்டுடலாம். ஒரு 6 மணி நேரம் புளிச்சா போதும். இப்போ காலையில் ஆயிடுச்சு. பார்க்கலாம். பாருங்கள், புளிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு கரண்டியை வச்சு நம்ம இதை கிண்டி விட்டோம்னா சரியாக போயிடும். அவ்வளோதான். நீங்கள் காலையிலத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னா மத்தியானம் ஊற வச்சு நைட்டு அரைச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சிட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம அதை நல்லா கலக்கிட்டு தோசை ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கலக்கிடலாம். இதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கல் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நம்ம எப்போவும் சுடுற மாதிரி தோசை சுடுற வேண்டியதான். இதில் நம்ம இட்லி கூட பண்ணலாம். வேணும்னா உங்களுக்கு கொஞ்சமாக அரிசி கூட சேர்த்துக்கலாம். 1/4 கிளாஸ் அளவு உளுந்து சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி 1/4 கிளாஸ் அளவு அரிசி, இட்லி அரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சேர்க்கலை. நம்ம ராகியை மிக்சியில் அரைக்கும் போது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாதத்தை கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கலாம். எப்படினாலும் சேர்க்கலாம். எப்படி செஞ்சாலும் சூப்பராக வரும். நான் இன்றைக்கி எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய், நெய் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ராகியில் கால்சியம் அதிகம் இருக்கிறனால நம்மளோட பற்களுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்பவே நல்லது. உடல் எடை கரைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. இதை சாப்பிட்றதுனால பசி அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக எடுக்கும். அதனால் நம்ம நிறைய சாப்பிட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்குறவங்க இதை சாப்பிட்டோம் அப்படின்னா தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நல்ல உடல் மன வளர்ச்சி பெறதுக்கும் இந்த மாதிரி சத்தான உணவுகளை செஞ்சு கொடுங்க. அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.